வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு காப்படி உலக்கு, இது காப்படி உலக்கில் பச்சரிசி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இந்த காப்படிக்கு வீசம்படி உலக்கில் ஒரு உலக்கு வறுத்த பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்ப்போம். இது காப்படி உலக்கு, இது வீசம்படி உலக்கு. இதில் 4 உலக்கு போட்டால் இது ஒரு உலக்கு ஆகும். 4ல் ஒரு பங்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறணும். அதுதான் பொங்கலுக்கு அளவு. இப்போ அரிசியும் பருப்பையும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 மடங்கு தண்ணி வச்சு 5 விசில் விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூணு மடங்கு தண்ணி வைக்கணும். எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்க. தண்ணியே சுத்தமாக இல்லை, நல்லா சாஃப்டாக நல்லா குழையலாம். மலர்ந்துருக்காங்க சாதம். நான் இதில் பால் சேர்க்கலைங்க, வெறும் தண்ணியை தான் ஊற்றி 3 மடங்கு தண்ணி சேர்த்து தான் வேக வச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்ரு அதை சேர்த்துக்கிறேன். பழைய அரிசி போட்டுக்க தான், பொடி அரிசியாக இருந்தாலும் 3 மடங்கு தண்ணியை நல்லாவே இழுத்துருக்கு. புது அரிசினா தண்ணி அவ்வளோ இழுக்காது. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை நல்லா இதே குழைய நல்லா அப்படியே கிண்டணும். நல்லா மசிக்கு. வெல்லம் அரிசி காப்படி எடுத்தோம்னா வெல்லம் அரைப்படி எடுக்கணும். நான் இப்போ அரைப்படி வெல்லம் எடுத்திருக்கேன். மண்டை வெல்லம், பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு, பாகெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் சொத்தம் கரையிட்டோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வடி வைக்கிறேன். இப்படி அப்படியே டைரெக்டாக வடிகட்டி வைக்கிறேன். எல்லாத்தையுமே
தேங்காய் மூடி ஒரு தேங்காய் திரி வச்சுருக்கேன், ஒரு மூடி தேங்காய், அதை ஒரு 4 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இனிப்பை எடுத்து கொடுக்குறது. கொலக்கட்டைக்கும் வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு, வெள்ளம் பொங்கலுக்கும் வெள்ளை கலர் வரும், பாகு வெள்ளம் வெள்ளையாகவும் வருது, மஞ்சளாகவும் வருது. முந்திரி பருப்பு எவ்வளோ போட்டாலும் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். செவந்தது போதும். இப்போ திராட்சை சேர்க்கலாம். திராட்சை நல்லா ஒட்டி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, சக்கரை பொங்கல்னாவே நெய் நல்லா விடணும், அதுதான் சக்கரை பொங்கல். போட்ட அரிசி பருப்பு எதுவுமே தெரியல, இதே அல்வா மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.